இந்த மேல்மலையூர் எங்க அம்மாச்சி அங்க போகணும். எப்படி வந்த அங்க போனா அம்மாச்சி பெராத்திரில இருந்து கோயிலுக்கு கடாசுவாங்க உடனே அங்க போய் நின்னுக்கினு அந்த கோயில் சுத்த ஏழை எடுத்து அந்த கோயில் சூத்துக்கு ஒரு மயிறு அந்த மயிரை புடுங்கி இந்த மயிறு கோத்துன்னு அந்த மயிரை புடுங்கி இந்த மயிறு கோத்துன்னு வருது. அந்த மயிரை புடுங்கி எந்த மயிறு கோத்து வரணும் பட்டணத்தை சுத்தி சுத்தி மலை நடு மலை என்னுடைய நடுமலை என்னுடைய பட்டணம். அதான் கிரி என்றால் மலை, கிரி என்றால் மலை, கிரிவரி சாபரி பட்டணம். இந்த கிரிவரி சாபரி பட்டணத்தை அரசால் செய்து வரக்கூடிய என் பேரு வீரச்சந்திரன். இவர் பேர் தான் வீரச்சந்திரன். சத்தியமா அவன் ஊர் அப்படிங்க பிறந்திருப்பான். இல்ல எங்க தெருல ஒரு 10 பேர் சேர்ந்து போறோம். ஆனா அப்பட பார்த்தா எதால அடிப்படையே தெரியாதா? எதால அடிப்பா? எதால அடிப்படையே தெரியாது. செருப்பு அடிச்சிட்டு போ. இப்ப எடுத்து ஐயா ஐயோ ஆமா இவன் பிடிச்ச ஜோடி அது இருக்க ஆனா தாத்தா பாட்டன் பேரோ மரவமனுக்கு மரவமனுக்கு சராசந்தன் பிறந்தார். சராசந்தனுக்கு சகதேவன் பிறந்தார். அந்த சகதேவனுக்கு இந்த வீரச்சந்திரன் மரவமனுக்கு சராசந்தன் சராசந்தனுக்கு சகதேவன் பிறந்தார். சகதேவன் பிறந்தா இந்த வீரச்சந்திரன் மரவமனுக்கு 2 மனைவிகள். ஆமா அவள் பேரோ கற்பணி பற்பணி. மரவமனுக்கு 2 மனைவிகள். அவள் பேரோ கற்பணி பற்பணி. அந்த கற்பணி பற்பணிக்கு பிறந்தவன் தான் சராசந்திரன். சராசந்தனுக்கு 2 மனைவிகள். ஆமா ஹரிசக்தி சிவசக்தி. சராசந்தனுக்கு 2 மனைவிகள். அவள் பேரோ ஹரிசக்தி சிவசக்தி. அந்த ஹரிசக்தி சிவசக்திக்கு பிறந்தவன் தான் சகதேவன். சகதேவனுக்கு 2 மனைவிகள். அவள் பேரோ பிராதை. அந்த சகதேவனுக்கு 2 மனைவிகள். அவள் பேரோ பிராதை. அந்த ராதை பிராதைக்கு பிறந்தவன் தான் இந்த வீரச்சந்திரன். அப்பா
எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி. பூரா ரெண்டு 1 2 1 2 தான். இவருக்கு எத்தனை பொண்டாட்டி யாரு கண்டா? அதானே. 3 தலைமுறை. 3 தலைமுறைடா. ஐயோ 3 தலைமுறைக்கு 2 பொண்டாட்டி. பூரா 2 அது எப்படி காரணம்? எப்படி? இந்த கிரிவல சாமி பட்டணத்தை என்னுடைய பாட்டன் மரகத மன்னன் அரசாட்சி செய்து வந்தார். அப்படி வருகின்ற நேரத்தில் சில நாட்களாக என்னுடைய பாட்டன் யார் மரகத மன்னனுக்கு பிள்ளை என்பது இல்லை. பிள்ளை என்பது கிடையாது. பிள்ளை என்பது கிடையாது. இல்லை. அப்ப பார்த்தா மரகத மன்னன் ஐயோ நம்மளுக்கு பிள்ளை என்பது இல்லை. நம்ம வம்சம் எப்படி வர வேண்டும் அப்படி மதம் நினைச்சு கொண்டு காலத்தை சென்று அந்த கவசம் முடிவுற ஒருவர் பார்த்தார். அப்படி பார்த்தோன்னே அவர் ஒரு மாங்கனி கொடுத்தார். மரகத மன்னா இந்த மாங்கனியை கொண்டு போய் உன் மனைவியோட கொடுத்தா கண்டிப்பாக பிள்ளை பிறக்கும். மரகத மன்னன் கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லை. சண்டை கவசம் முடிவுற பார்த்தா ஒரு மாங்கனி கொடுத்தா. மாங்கனிகளை கொடுத்தா பிள்ளை பிறக்கும். அப்ப பார்த்தார் மரகத மன்னன் அவருக்கு இருப்பதா 2 பொண்டாட்டி. ஒருவனுக்கு கொடுத்து விட்டு ஒருவனுக்கு கொடுக்காம இருந்தா அது மன கஷ்டமா இருந்தா அது மன நினைத்து கொண்டு அந்த மாங்கனியை இரு பிளவாக பிளந்தார். அப்படி பிளந்து 2 மனைவிக்கு சரி பாதியா கொடுத்தார். அது கொடுக்கின்ற நேரத்தில் பிள்ளை பிறந்தது. அது எப்படி பிறந்தது? ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காலு அந்த பையனாக 2 மனைவிக்கு பிள்ளை பிறந்தது. அந்த கண்ணு இன்ப கொடுத்தார். ஆளு பதிலா கொடுத்தார். குழந்தை பிறந்தது. ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கை ஒரு காலு ஒரு பாதி எல்லாம் பாதிதான். அப்ப பார்த்தார் நம்மளுக்கு பங்கு வந்து விட்டாரு. அப்படி மதில் எடுத்து கொண்டு அந்த பிள்ளைய மதில் கோட்டை சேவர் இருக்கிறார். அந்த மதில் கோட்டை சேவரை தாண்டி தூக்கி எறிஞ்சு விட்டார். தூக்கி எறிஞ்சிட்டோன்னே ஊரை காக்கின்ற தெய்வம் சரதேவி அவள் எப்படி வருகிறார்? இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த சரதாவி நரமாமி சொப்பு செய்ப்பார். அந்த பிள்ளைய பார்த்தோன்னே அந்த சரதாவியாகப்பட்டவள் ஓடி போய் அந்த பிள்ளைய எடுத்து ஒன்றாக சாப்பிட போற நேரம் அந்த பிள்ளையாகப்பட்டது அம்மா என்று அழைத்தாது. காற்று சுத்தி வந்தது. பிள்ளைய பார்த்தோன்னே எடுத்து சாப்பிட போற நேரம் சேர்த்து சாப்பிட போற நேரம் அந்த குழந்தை அம்மா என்று கத்தியது. அம்மா என்று கத்தியது. அப்ப பார்த்தா சரதேவி அடடா இந்த பிள்ளை நம்ம அம்மா என்று அழைத்து அப்படி மதம் நினைச்சு கொண்டு அந்த சரதாவி எடுத்து அந்த பிள்ளைய ஒன்று சேர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு பேரும் சந்திரன். அந்த சரவசனுக்கு அரிசக்தி சிவசக்தி 2 பொண்டாட்டி. அந்த அரிசக்தி சிவசக்திக்கு பிறந்தவன் தான் மொழி பேசுகிறது. முடியல ஒரு நிமிஷம் அந்த அரிசக்தி சிவசக்தி அந்த அரிசக்தி சிவசக்தி பிறந்தவன் சகதேவன். அந்த சகதேவனுக்கு 2 மனைவிகள் ராணப்பிராதை. அந்த ராணப்பிராதைக்கு பிறந்தவன் தான் இந்த வீரச்சந்திரன். அப்பா 3 தலைமுறைடா சாமி. மோசமான தலைமுறையா இருக்குதா சாமி. என்ன 2 பொண்டாட்டி? எனக்கு திருமணம் நடந்து என்னுடைய மனைவி பேரும் சந்திரவதனை சுந்தரவதனை 2 மனைவிகள் அவளை திருமணம் செய்து தம்பி சில நாட்களாக என்னடா அது? நீ வாடா விண்டோஸா சொல்லிட்டு வந்துரு. ஆமா என் மனதில் ஒரு பெருத்த ஒரு குறை. என்ன பேர் தெரியுமா?
அது இருக்க சரி மனைவி சந்தாவன சுந்தரவனுக்கு சில நாட்களாக பிள்ளை சில நாட்களாக பிள்ளை என்பதில்லை அப்படி இருக்க சரி மனைவி 6 மாத கர்ப்பமா இருக்கிறார் மகாராஜா ஒரு நிமிஷம் இதை கேளுங்க போன் வருது மகாராஜா போனா ஆமா இந்த நேரத்துல உங்களுக்கு யாரா போன் கூத்தியா வருவா பேசுறாரா கூத்தியா வருப்பா உங்க கூச்சா ஆமா பேசுறாரு ஒரு நிமிஷம் இல்லைங்க ஹலோ ஹலோ யார் 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 சொல்லு மச்சா ஐயோ யார் 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 நம்ம பெருமா ஐயோ யாருக்கு பேசுறீங்க முக்கியமான கால பேசுறாரா ஒண்ணுல மச்சா கூட்டி நாய்க்குள்ள வந்துச்சு யாரும் பெருமை எப்படா ஓஹோ ஆக்சிடென்ட் ஆச்சா ஐயோ எப்படா யாருக்கு சொல்லு மச்சா அதே கூட்டி நாய் தான்டா சரி எங்க போதியா எங்க வேலூர் போய் வாசியா ஆம்பளை சொல்லிச்சா இல்லையா வந்துச்சா ஐயோ நம்ம சீக்காச்சா ஐயோ ஏன்டா டே நேற்று சொல்லி தானே வந்து ஆறுத்துக்கு போற குடிக்காத மச்சானு கேட்க மாட்டேன் பேச்ச நேற்று 500 ரூபாய் காசு வாங்கி போனோம் தப்பே நினைச்சேன் சரி மச்சான் வேகி காலதான் ஆட்டாடுற காலத்தை வந்து 10 நிமிஷம் வந்துடுற மச்சான் மகாராஜா என்ன மகாராஜா யாருக்கு என்னடாச்சு என் வாயால எப்படி சொல்லுவேன் அதெல்லாம் எனக்கு வேணாம் மகாராஜா யாருக்கு என்னடாச்சு மகாராஜா ராங் நம்பரா அந்த ராங் நம்பருக்காக நான் செருப்பாடி பண்ண அது என் பொண்டாட்டி தாயா அது குட்டி நாய் நான் குட்டி நாயா யார் பேசுன ஒன்றும் மகாராஜா ஹிந்திக்காரன் போன் பண்ணா மகாராஜா அந்த பாஷா தெரியுமா ஐயோ எனக்கு எல்லாமே தெரியும் மகாராஜா ஹிந்தி தெரியும் கர்நாடகா தெரியும் மலையாளம் தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அம்மா நேரம் பேசுறான் ஹிந்திக்காரன் ஐயோ மகாராஜா என்னடா பேசுவான் அவன் என்னதான் பேசுவான் வேணாம் மகாராஜா சொல்றா அசிங்கம் வேகமா இருக்கு சொல்றேன் நாங்க சொல்றேன் சொல்லு மகாராஜா கோயிச்சு கூடாது நான் கொஞ்சம் கூட சொல்ல சொல்றதா ஐயோ மகாராஜா ஹிந்திக்காரன் என்ன சொன்னா உம்மால் விடுங்க உம்மால படுக்கிட்டான் மகாராஜா ஹிந்தில அம்மா நொடிக்க நம்ம படுக்க ஹிந்தில மகாராஜா ஹிந்தில போடா யாரு தெரியாம மேல கை வைக்கிற எங்க அப்பா யாரு தெரியுமா எங்க அப்பா எப்ப ஆள் தெரியுமா சும்மா தேவலை பேசுறாங்க தீர்த்துருவோம் செல்லு புரியுங்க உங்க அப்பா யாரு தெரியாம மேல கை வைக்கிற எங்க அப்பா பத்தி கேட்டுக்க அப்ப செத்துட்டானா எங்க அப்பா பத்தி தெரியாம மேல கை வைக்கிற எங்க அப்பா எப்ப ஆள் தெரியுமா அப்பா கரெக்டா சொல்லது கேட்ட இல்லடா இல்ல எஸ்ஐயா இல்லையா அப்படி யாருடா எங்க அப்பா ஓடுற ட்ரெயின்ல நிப்பா நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவா அம்மா பெரிய ஆதாடே ஓடுற ட்ரெயின்ல நிப்பா நிக்கிற ட்ரெயின்ல ஓடுவா அப்படி என்ன வேலை செய்யறாரு பிளாட்ஃபார்ம்ல முருகு வைக்கிறாரு
அது இருக்க என்னுடைய மனைவி சந்திரவாத சொல்ற மகாராஜா சரி சரி கேளுங்க சரி சரி மகாராஜா டைம் நாள் பாரு பட்டு டைம் நாள் 2:24 2 மணி ஆமா மகாராஜா மகாராஜா என்னாச்சு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது என்ன டைம் சொல்லுங்க 2 மணி சொல்லுங்க 2 மணி சரி கேளுங்க 2 மணியா ஆமா மகாராஜா என்னாச்சு பெரிய தப்பு மகாராஜா என்னாச்சு இன்னும் 1/2 மணி நேரம் தான் மகாராஜா இருக்குது என்னாச்சு சொல்லி தரேன் எதுக்கு 3 மணி ஆகுது மனைவி சந்திரவாத சுந்தர நாயக்கர் இதான் சந்திரவாணி தற்பா
புரிந்தவளே
காப்பவளே சங்கடத்தை சமயம் வந்து காப்பவளே நான் உன்னை தொழுதே நான் உன்னை தொழுதே
ஆடிடும் தாயே அமரை மீட்டினில் ஆடிடும் தாயே ஆடிடும் தாயே கமலம் செய்ய கட்டணும் கண்ணபுரம் அமைந்தவளே இந்த கலியுகத்தில்